6 பிள்ளைகள் இருந்தும் குளிரில் நடுங்கியபடி உடலில் படுகாயங்களுடன் நடுத்தெருவில் நின்ற முதியவர். சொத்தை அபகரிக்க பிள்ளைகள் செய்த மனிதாபிமற்ற செயல். தர்மபுரி ஆட்சியரின் அதிரடி முடிவால் ஆட்டம் கண்ட பிள்ளைகள். தர்மபுரி காந்திநகர் பகுதியில பெருமாள் அப்படின்ற 85 வயது முதியவரை அவருடைய உறவினர்கள் ஆட்டோல அழைச்சிட்டு வந்து நடு ரோட்ல இறக்கி விட்டு போன சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. உடல்ல படு காயங்களுடன் இருந்த முதியவரை அப்பகுதி மக்கள் மீட்டு விசாரிச்சதுல அவருக்கு 6 பிள்ளைகள் இருப்பதாகவும் சொத்து பிரச்சனையில அவருடைய எல்லா சொத்துக்களையும் அவங்க பிள்ளைகள் பிடுங்கிட்டு 3 ஏக்கர் ஓலம் அதுக்கப்புறம் நகைகளை எழுதி வாங்கிட்டு அனாதையா விட்டு போனது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து இரவு முழுக்க நடுங்குற மார்கழி மாத குளிர்ல தவிச்சிட்டு இருந்த அவருக்கு உணவும் போர்வையும் அங்கிருந்த மக்கள் வழங்கியிருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி அவருடைய உறவினர்களுக்கும் தெரியப்படுத்திருக்காங்க. ஆனா காலையில வரைக்கும் அந்த முதியவரை மீட்கிறதுக்காக அவருடைய எந்த பிள்ளைகளுமே அங்க வராததால அப்பகுதி மக்கள் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுபாதம் அவர்களுக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவல் மூலமா உடனடியா 108 ஆம்புலன்ஸ் அங்க வந்து அந்த முதியவரை மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்திலேயே முதலுதவி சிகிச்சை கொடுத்து அவரை தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா வருவாய்த்துறையினர் உறவினர்கள் கிட்ட விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் முதியவரை மீட்கிறதுக்கு எந்த ஒரு பிள்ளைகளும் வராத நிலையில சொத்தை அபகரிச்சு தந்தைய அனாதையா விட்டுட்டு போன சம்பவம் தெரிய வந்திருக்கு. இந்த தகவலை கேள்விப்பட்ட மாவட்ட ஆட்சியர் உடனே முதியவருடைய உறவினர்களை அழைச்சு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தர்மபுரி மாவட்டத்துல பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு.